எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த இரவு வேளையில் உங்களோடு கூட மீண்டும் 40 நாள் தியான கூட்டத்தின் நாளில் உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 9 நாள் கடந்தோம். இந்த 10வது நாள் எங்கள் நோக்கமெல்லாம் இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. உங்களுக்கு நான் தினமும் சொல்லுவதை போல அநேகர் இதை உணருவதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். வசனம் நம்மை உணர்த்துகிறது. ஆண்டுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. இந்த 3 நாட்களாக, கடந்த 3 நாட்கள் பரலோக தொடர்பில் ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அவர் அன்பு கூர்ந்த விதங்களும் என்னெல்லாம் செய்தார் என்கிற காரியங்களை பார்த்தோம். இன்றையிலிருந்து தொடர்ச்சியாக மனிதனோடு தொடர்புள்ள அன்பு, ஆண்டவர் இயேசு மனிதர்களோடு அன்பு கூற வேண்டும் என்கிற காரியங்களை இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாய் கேட்க முடியும். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்கள், ஆண்டவரே அவர் குறிப்பிட்ட காரியங்களை நீங்கள் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும். நியாய சாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து, அவன் ஒரு பரிசேயன். ஆண்டவரை சோதிக்கும்படி கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதிலை தான் கடந்த நாட்களில் மையமாய் வைத்து பார்த்தோம். முதல் காரியம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது முக்கியம். தேவன்தான் எல்லாமே. முதலும் முடிவும் அவர்தான். அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதோடு விட்டு விடாமல் 2வது ஒரு கற்பனையும் விசேஷமாய் இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறார்? இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? எந்த ஒரு மனுஷனும் தன்னில் தானே அன்பு கூறுகிறான், தன்னை நேசிப்பான். என்னுடைய உடை இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய உடல் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தன்னை நேசிக்காத ஒரு நபர் யாரும் இருக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உன்னை நேசிக்கிறாய் அல்லவா? உன் பசிக்கு ஆகாரம் உட்கொள்ளுகிறாய். உனக்கு ஒரு காரியம் என்றால் முன்பு அதற்கு இடமளிக்கிறாய். அதை போலவே உன்னை எப்படி அன்பு கூறுகிறாயோ, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறாயோ, அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆண்டவர் அப்படி செய்து காட்டினாரா? இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாரு, ஆண்டவர் அதை செய்து காட்டினாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையை பார்ப்போம். பஸ்கா பண்டிகை முன்னே ஒரு பண்டிகை ஒன்று வருகிறது. அது இன்னும் வரவில்லை, வரப்போகிறது. இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து அவர் பிதாவினிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். 30 வருடம் அவர் மறைந்திருந்தார், ஊழியங்களையும் செய்தார். 3½ வருடம் எதற்காக பரலோகத்திலிருந்து வந்தாரோ அந்த நேரம் முடிய போகிறது. இது அவருக்கு தெரிந்து விட்டது. வந்த நோக்கம் நிறைவேறப் போகிறது என்கிற காரியத்தை
அறிந்து அதை முடித்துவிட்டு வந்து அப்படியே போவதில்லை. அதை முடிச்சிட்டு திரும்பவும் மேலே போகிறார் என்கிற நேரத்தை அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்து, இப்ப ஏற்கனவே என்ன செய்தார்? அவரை யாரெல்லாம் பின்பற்றினார்கள், யாரெல்லாம் அவரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள், யாரெல்லாம் பொறுப்புகளை உணர்ந்தார்கள், 3.5 வருடம் அவருடைய அன்பு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக 12 சீடர்கள் என்று வைத்துக் கொள்வோமே, இன்னும் எல்லாரிடத்திலும் அவர் அன்புள்ளவராய் காணப்பட்டார். ஆனா இந்த 12 பேர் அவர்களிடத்தில் அவர் அன்பை வைத்தார். அன்பு இருந்ததினால்தான் அவர்கள் அவரோடு இருந்தார்கள். சில நேரத்தில் கடிந்து கொண்டார், சில நேரத்தில் குறைகளை சுட்டி காட்டினார். இப்படி இருக்கும்போது அவருடைய அன்பு குறையவில்லை. என்ன சொல்லுகிறார்? முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இதுதான் முக்கியமான காரியம். ஒரு மனிதன் ஆரம்பத்தில் அன்பு கூறுவதல்ல, கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அவரிடத்தில் குறைபாடுகள் இருந்தது, அன்பு கூறப்பட்டவர்களிடத்தில் பலவீனங்கள் இருந்தது, மனுஷிகமான வார்த்தைகள் புறப்பட்டது, அவர்கள் கடினமான இருதயம் கூட இருந்தது. ஆனால் இவரை குறித்து அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் இருதயங்களை பார்த்து சில நேரத்தில் ஆண்டவர் கடிந்து கொண்டார். இருந்தாலும் அவர்கள் அவரையே பின்பற்றி வந்தார்கள். அவர்களிடத்தில் அவர் உயிருள்ள வரைக்கும் அன்புள்ளவராய் இருந்தார். அன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்து பிரிந்து போவதல்ல, மரண பரியந்தம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கும்படி இதே ஆண்டவர்தான் அங்கே சிமிர்னா சபைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மரண பரியந்தம் ஆண்டவர் இங்கே மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே இந்த சபைக்கு சொல்லும் போது என்னதான் வந்தாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்பதாக குறிப்பிடுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் கடைசி காலம், இப்போது நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தின் காரியங்களை அறிந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். 24 வசனம் 13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரை நிலை நிற்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உபத்திரவங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், விபத்துக்களை சந்திக்கலாம், பற்றாக்குறை ஏற்படலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், சோதனையின் உச்சகட்டத்துக்கு நீங்கள் போகலாம், சோர்ந்து போயிருக்கலாம். தேவனுடைய அன்பை யோசித்து பாருங்கள். நாம் எவ்வளவு பாவத்தில் நாம் இருந்தோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். மரித்ததினாலே தேவ நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்மீது அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்காக நீங்கள் வாழ வேண்டும். அவருடைய அன்பு நம்மோடு இருக்கிறதுனால தான் எவ்வளோ பேர் அன்பற்று கைவிட்டு போகிற நிலையில்
அவர் அன்பு நம்மோடு இருக்கிறதினால் இன்று வரைக்கும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். தம்முடையவர்களிடத்தில் அவரை சொந்தமாய் பற்றி கொண்டவர்கள் அன்பு வைத்தார், முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். நாம் நம்முடைய வாழ்நாளில் நம் பிறரிடத்தில் அன்பாய் இருப்போமா? தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்வது உண்மையானால் தம்முடையவர்களிடத்தில் தன்னை போல் பிறனையும் நேசி என்று சொன்னதைப் போல பிறரிடத்திலும் அன்பாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.